ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தையே உருவாக்கிய ஆண்டவர் பரிசுத்த கடவுள் தேவாதி தேவனவர். உருவாக்கப்பட்ட மனிதனோ தன்னிச்சையால் வீழ்ச்சி அடைந்து பாவ உலகிலே தன்னை பிசாசுக்கு விற்று போட்டு மாய்த்து கொண்டான். இந்த நல்ல பூமியை சபிக்கப்பட்டதாக செய்து முடித்தான். உலகமே சாத்தானுக்குள் இருக்கும் நிலையிலே தள்ளப்பட காரணமானான். ஆகவே அவனை மீட்டு ரட்சிக்கவே, அனைத்து மனு குலத்தையும் மீட்டு ரட்சிக்கவே அதற்கான பாவ பலியாக தம்மையே செலுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒரே பேரான மைந்தராக இந்த உலகத்திற்கு வந்தார். இதை நாம் விசுவாசிக்கும் போது நியாயப்படி நம் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டிய நாம், அடிக்கப்பட வேண்டிய நாம், நொறுக்கப்பட வேண்டிய நாம், நம்முடைய பாவங்களுக்கான மரண தண்டனையை பெற வேண்டிய நாம், நித்திய அழிவிற்கான நரகத்திலே இறுதியாக தள்ளப்பட வேண்டிய நாம், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவித்து விடுதலை அளிக்க, மன்னிப்பளித்து மீட்டு ரட்சிக்கவே பரிசுத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். தண்டனை அளிக்க அல்ல, ஆக்கினை தீர்ப்பு அளிக்க அல்ல, அல்லது நம்மை சாக அடிக்க அல்ல, நித்திய மரணத்திற்கு நேராக நியாயம் தீர்க்க அல்ல, நம்மை ரட்சிக்கவே அவரை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்ற மக்களாக நாம் இருப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். சர்வபல்ல பிதாவாகிய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, நாமும் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு எதிரானவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதை ஒழிப்போம், அதை மறந்து விடுவோம். அத்தோடு இதற்கு எதிரடையாக செயல்படும் ஒரு சிலர் உண்டு. அவர்கள் ஆண்டவரின் நாமத்தினாலே சபிப்பவர்களாக இருக்கிறார்கள், நியாயம் தீர்ப்பவர்களாக காணப்படுகிறார்கள். தண்டனை என்று எதையாவது கூறி பயமுறுத்தி பிழைக்கும் மக்களின் ஐக்கியத்தை நம்மை விட்டு அகற்றி போடுவோம், அதை விட்டொழிப்போம். அதுவே ஆண்டவருக்கு சாட்சியாக அவரை நேசிப்பவர்களாக வாழும் வாழ்வின் அடையாளமாகும். நித்திய வாழ்வு பெற அதுவே வழியாகும். ஆண்டவர் அந்த மேலான கிருபையை நமக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைப்படி அவர் போல் வாழும் பொழுது அருளுகிறார். அந்த மேலான ஆசீர்வாதம் பெறுவோமா? ஆமேன். God bless you.